மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். ஆண்டுகளை கடந்து செல்வது போல் எமது வரலாற்றையும் பதிவுகளையும் நாம் கூட எளிதில் கடந்து செல்கின்றோம் அல்லது பாய்ந்தே செல்கின்றோம். வேகத்துக்கு அளித்த மதிப்பை விவேகத்துக்கு அளிக்காததால் தான் தமிழ் சமூகம் இன்று தமது இருத்தலுக்கு அடிப்படையை இழந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் தமிழ் அறிவு போலத்தின் மையமாக காணப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகம் அமைந்துள்ளது. இந்த யாழ் நூலகத்தில் 1981 நடைபெற்ற கொடூரத்தன்மையானது பலரினால் அறியப்பட்ட விடயமாக இருந்தாலும் எமது இன்றைய இளம் சமூகத்திற்கு எமது அடையாளத்தை நினைவுபடுத்தும் வகையில் எமது யாழ்ப்பாணத்துக்கு அன்றைய காலத்தில் நடந்தது என்ன, இதன் மூலகர்த்தாக்கள் யார், எமது பாரம்பரிய சொத்து ஏன் அளிக்கப்பட்டது என பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பிலே இந்த பதிவானது காணப்படுகின்றது. 1981 யாழ்ப்பாண நகரம் எரிப்பு அல்லது பொதுவாக யாழ்ப்பாண பொது நூலகம் எரிப்பு என்பது இலங்கையில் இனப்பிரச்சினையில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்நிகழ்வு 1981 ஆண்டு ஜூன் 1 இரவு சிங்கள வன்முறை குழு ஒன்றால் நடாத்தப்பட்டது. 1981 மே 31 இரவு ஆரம்பமான இவ்வன்முறைகளின் போது யாழ்ப்பாண நகரில் உள்ள முக்கிய சந்தைகள், வணிக நிறுவனங்கள், ஈழநாட்டு பத்திரிகை காரியாலயங்கள், யாழ்ப்பாண பொது நூலகம் ஆகியன முற்றாக எரிக்கப்பட்டன. இந்த நிகழ்வானது 20ஆம் நூற்றாண்டின் இன கலாச்சார அழிப்புகளில் ஒரு மிக பெரும் வன்முறையாக கருதப்படுகின்றது. இவ்வழிப்பு நேர்ந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் கிட்டத்தட்ட 97,000 அரிய நூல்களும் தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்தது. இந்த நூலக எரிப்பு வன்கும்பலின் இலங்கையின் அமைச்சர் காமினி திசாநாயக்க, சிறில் மத்தியூ உட்பட வேறு பல அப்போதைய சிங்கள அரசியல் தலைவர்கள் அடங்கியிருந்தனர். நூலகம் எரிக்கப்பட்டது ஈழ தமிழ் மக்கள் மத்தியில் அழிய காயம் ஒன்றை ஏற்படுத்தியது. தமிழ் தேசிய போக்குக்கு உரம் ஊட்டியது. யாழ் நூலகம் 1933 ஆண்டிலிருந்து கட்டியெழுப்பப்பட்டு வந்தது. முதலில் சிலரது தனிப்பட்ட சேகரிப்புகளுடன் நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு மிக விரைவில் உள்ளூர் தமிழ் மக்களின் ஆதரவுடன் ஒரு முழு நூலகமானது. யாழ்ப்பாணத்தின் பல இடங்களிலும் தனிப்பட்டவர்களிடமிருந்து வந்த பல நூல்கள், குறிப்பாக நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள், 1800களில் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பத்திரிகைகளின் மூல பிரதிகள் போன்றவை இந்த நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. நூலகத்தின் முதலாவது கட்டடம் 1959 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. ஞாயிறு மே 31, 1981. இலங்கையின் முதலாவது மாவட்ட சபை தேர்தல்கள் 1981 ஜூன் 4 அன்று நடத்த ஏற்பாடாகியிருந்தது. தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 400க்கு அதிகமான காவல்துறையினர் நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மே 26 அன்று வடபிராந்திய பிரதி காவல்துறை மா அதிபர் பி. மகேந்திரன் கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக பி.டி. குணவர்த்தன என்பவர் அடுத்த 3 வாரங்களுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்படுகின்றார். 1981 மே ஞாயிற்றுக்கிழமை தமிழர் விடுதலை கூட்டணி கட்சியினர் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் மாவட்டம் சபைக்கான தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றை நடாத்தியிருந்தனர். இதன்போது அங்கு காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு இலக்காக்கினர். துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தியவர்கள் யார் என கண்டுபிடிக்கப்படவில்லை. புஞ்சி பண்டா, கனக சுந்தரம் ஆகிய 2 காவல்துறையினர் உயிரிழந்தனர். அவர்களில் கனக சுந்தரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த நிகழ்வை அடுத்து நாச்சிமார் கோவிலடிக்கு காவல்துறையினரும் துணை இராணுவ குழுவும் சீருடை அணிந்தவர்களாகவும் சீருடை அணியாதவர்களாக அங்கு விரைந்து அடாவடித்தனங்களில் ஈடுபட்டனர். அருகிலிருந்த 3 வீடுகள், இயந்திர ஈருருளிகள், கடைகள் தீக்கரையாக்கப்பட்டன. பொதுமக்களும் தாக்கப்பட்டனர். அன்றைய நாள் இரவே மே 31 யாழ் நகரில் பிரபலமான பல வணிக நிறுவனங்கள், யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் இல்லம், பழைய சந்தை கட்டடம், மருத்துவ கடைகள் தீ வைக்கப்பட்டன. யாழ்ப்பாண நகரிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ள சுன்னாக சந்தையிடம் தாக்குதல் நடத்தப்பட்டு சந்தை சேதமாக்கப்பட்டது. யாழ் கூட்டுறவு சங்க கட்டடம், கூழ்வார் போன்ற 7 கடைகள் தீக்கரையாக்கப்பட்டன. நெல்லியடி சந்தையும் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது. 15 மைல் தொலைவில் உள்ள காங்கேசன் துறையில் 3 கடைகள் தரைமட்டமாக்கப்பட்டன. மொத்தம் 7 பொதுமக்கள் ஒரு வார தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். அதிகாலை 1 மணியளவில் வன்முறைகள் அடங்கியிருந்தன. அப்போது யாழ்ப்பாண அரசாங்கம் அதிபராக இருந்த யோகேந்திர துரைசாமி இராணுவத்தினருடன்
அரசு தலைவர் ஜெயவர்தனவுடனும் தொடர்பு கொண்டு நிலைமைகளை எடுத்து சொன்னார். அவர் ராணுவ பிரிகோடியா வீரதுங்கவை உடனடியாக யாழ்ப்பாணம் அனுப்பி வைத்தனர். திங்கள் ஜூன் 1, 1981 ஜூன் 1 திங்கட்கிழமை காலை யாழ்ப்பாண நகரில் இராணுவத்தினர் காவலில் இருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரத்தினம், சிவசிதம்பரம் ஆகியோர் காலையில் அழிவுகளை வந்து பார்வையிட்டனர். கொழும்பிலிருந்து காவல்துறை தலைவர் அன செனவிரத்னா, அமைச்சர்கள் காமினி திசாநாயக்க, பெஸ்டஸ் பெரேரா ஆகியோர் உட்பட பல அதிகாரிகள் யாழ்நகர் வந்தனர். அன்று முழுவதும் யாழ்ப்பாணத்தில் பதற்றமான சூழ்நிலையே நிலவியது. திங்கட்கிழமை இரவு 9:20 மணியளவில் யாழ்நகரில் இருந்த ஈழநாடு தினசரி அலுவலகமும் அதற்கருகில் இருந்த கடைகள் பலவும் தீக்கிரையாக்கப்பட்டன. கொழும்புக்கு வெளியே இருந்து வெளியிடப்பட்ட ஒரேயொரு தினசரி பத்திரிகை ஈழநாடு ஆகும். பத்திரிகை முகாமையாளர் சிவானந்தன், உதவியாளர் சச்சிதானந்தம் ஆகியோர் எரிகாயங்களுக்கு உள்ளாகினர். அன்றிரவு 10 மணியளவில் யாழ்ப்பாண பொது நூலகத்திலும் நுழைந்த தென்னிலங்கை வன்முறை கும்பல் ஒன்று அங்கிருந்த காவலாளியை துரத்திவிட்டு யாழ்ப்பாணத்தை சேதப்படுத்தி கட்டடத்துக்கு தீயிட்டனர். யாழ் காவல் நிலையம் நூலகத்துக்கு 700 யார் தொலைவில் அமைந்திருந்தது. நூலகத்தில் இருந்த அனைத்து நூல்கள், கையெழுத்து பிரதிகள், பத்திரிகைகள் என அனைத்தும் தீக்கிரையாகின. தளபாடங்கள் எரிக்கப்பட்டன. நூலகம் எரிவதாக அன்றிரவு 10:15 மணிக்கு தகவல் அறிந்த அன்றைய மாநகர ஆணையாளர் சிவஞானம் மாநகர தீயணைப்பு ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தார். தீயை அணைக்க சென்றவர்களை துரையப்பா விளையாட்டரங்கில் தங்கியிருந்த காவல்துறையினர் தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கின்றனர். செவ்வாய் ஜூன் 2, 1981 ஜூன் 2 இலங்கை அரசு அவசர கால நிலையை அறிவித்து யாழ் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாவட்ட சபை தேர்தல்கள் திட்டமிட்டபடி ஜூன் 4 அவசர கால நிலைமையின் கீழ் இடம்பெற்றது. ஜூன் 10 அன்று அவசர கால நிலை விலக்கி கொள்ளப்பட்டது. சீருடைகளில் வந்தோர் இந்த தாக்குதல்களில் நிகழ்ந்த வேளையில் 2 அமைச்சர்கள், மாவட்ட அமைச்சர், அரசு உயர் அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்ததாக நான்சி மறை என்ற ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு பின்னர் அரசுக்கு சொந்தமான டெய்லி நியூஸ் பத்திரிகை 1981 நிகழ்வை அன்றைய அரசினால் விடுவிக்கப்பட்டவர்களால் இவை நடத்தப்பட்டதாக தனது ஆசிரிய தலையங்கத்தில் தெரிவித்திருக்கின்றது. இதற்கான விடயங்களில் சில அரசியல் தலைவர்கள் பலவாறான விடயங்களை கருதியிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் தாக்குதல் நாளன்று 2 அமைச்சர்கள் யாழ்ப்பாண வாடி வீட்டிலிருந்து நூலகம் எரிவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூறிய கருத்தாக, ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு. அங்கு ஒரு சில காவல்துறையினர் குடிபோதையில் இருந்தார்கள். அவர்களை எவ்வித அறிவித்தலுமின்றி கொள்ளையடித்தனர். தேசிய பத்திரிகை இந்நிகழ்வு குறித்து செய்திகள் வெளியிடவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரின் ஒருவரின் கருத்து, அவர்களில் தாயகம் இல்லாத இந்த நிலத்தில் பாகுபாடு இருந்தால் ஏன் இங்கே தங்கியிருக்கின்றார்கள்? எந்த பாகுபாடும் இல்லாத உங்கள் நாட்டுக்கு ஏன் திரும்பிச் செல்லக்கூடாது? அங்கே உங்கள் கோவில்கள் உள்ளன, அங்கே உங்கள் கலாச்சாரம், கல்வி, பல்கலைக்கழகங்கள் போன்றவை உள்ளன. WJM லொக்கு பண்டார. ஜூலை 1981 யாழ்ப்பாணத்தின் நகரத்தில் ஏற்பட்ட அனைத்து அழிவுகளிலும் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அழிவுதான் யாழ்ப்பாண மக்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாழ்ப்பாண நகர முதல்வர் நடராஜ ரவிராஜ் ஒரு பல்கலைக்கழக மாணவராக கண்ட தீப்பிழம்புகளை நினைவு கூர்ந்ததில் வருத்தப்பட்டார். அரசு தலைவர்கள் ரணசிங்க பிரேமதாச 1991 அப்போதைய அரசு தலைவர் ரணசிங்க பிரேமதாச பகிரங்கமாக ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். 1981 நடந்த மாவட்ட அபிவிருத்தி சபைக்கான தேர்தல் போது எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சிலர் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து பலரை வடக்கே அழைத்துச் சென்று அழிவை உருவாக்கி வடக்கில் தேர்தல்களை நடாத்துவதற்கு இடையூறு விளைவித்தனர். இதே குழுவினரை இப்போது பிரச்சினைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண பொது நூலகத்தில் விலை மதிப்பற்ற புத்தகங்களை யார் எரித்தார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் எங்களை எதிர்ப்பவர்களின் முகங்களை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச 2006 ஆண்டில் அன்றைய அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச கூறிய கருத்தாவது, 1983 தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் மற்றும் படுகொலைகள், யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தலாகியவற்றுக்கு ஐக்கிய தேசிய கட்சி பொறுப்பு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 2016
அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற முறையில் நூலக எரிப்புக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இந்த எரிப்பு சம்பந்தமாக அரசு விசாரணைகளும் நடத்தப்பட்டிருக்கின்றது. அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் 1981 மே ஜூன் வன்முறைகளுக்கு காரணமானவர்களை கண்டறிவதற்கான சுயாதீன விசாரணையொன்றை நடத்தவில்லை என அமெரிக்காவின் விழிப்புணர்வு குழுவின் தலைவரும் பண்பாட்டு மன்னிப்பு அவையின் 1981 இலங்கைக்கான உண்மை அறியும் ஆணைக்குழுவின் தலைவருமான ஓர்வில் எச் ஷெல் இக்குற்றங்களுக்கு எவரும் இதுவரை தண்டிக்கவில்லை. நூலகமானது, அதாவது யாழ் நூலகமானது மீள்கட்டமைப்பு ஏற்படுகின்றது. நூலகம் எரிக்கப்பட்டு ஓராண்டுக்கு பின்னர் 1982 யாழ் நூலகம் வாரம் ஒன்றை யாழ்ப்பாண சமூகம் முன்னெடுத்தது. இதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து ஏராளமான நூல்கள் சேகரிக்கப்பட்டன. கட்டடத்தை புனரமைக்கும் வேலைகள் ஆரம்பமாயின. அதே வேளையில் தமிழருக்கு எதிராக 1983 கருப்பு ஜூலை வன்முறைகள் தென்னிலங்கையில் ஆரம்பித்தது. 1984 நூலக கட்டடமானது மீள புனரமைக்கப்பட்டது. தொடர்ந்து ஈழப்போரினால் கட்டடம் எறிகணைகளாலும் துப்பாக்கி சூடுகளாலும் சேதமடைய ஆரம்பித்தது. இராணுவம் யாழ்ப்பாண கோட்டையின் நிலை கொண்டிருந்தனர். இதனால் நூலகம் நிரந்தரமாக மூடப்பட்டது. 1998 சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் அரசு நூலகத்தை மீள கட்டியெழுப்ப முடிவு எடுத்தது. இலங்கை முழுவதிலும் இருந்தும் வெளிநாட்டு அரசுகளிடமிருந்தும் இதற்கான பங்களிப்பை செலுத்துமாறு வேண்டினர். 25,000 நூல்கள் வரை சேகரிக்கப்பட்டன. இறுதியாக 2004 ஆண்டில் நூலகம் பொதுமக்களுக்கு மீள திறக்கப்பட்டது. கட்டடக்கலை நிபுணர் VS துரைராஜா எழுதி வெளியிட்டிருக்கின்றார். மற்றையது எரியும் நினைவுகள் என்ற பெயரில் ஓர் ஆவணப்படத்தை ஊடகவியலாளர் சி சோமிதரன் இயக்கி வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய அடையாள பொக்கிஷத்தை தொடர்ந்து மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம்.